வணக்கம். இப்போ வந்து பவர் ஃபெயிலியர் அலாரம் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 8 பின் ரிலே இருந்தால் போதும். அடுத்து வந்து ஒரு 230 வோல்ட் பசர் ஒன்று. அடுத்து வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு NO புஷ் பட்டன் ஒன்று. இந்த பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பவர். இது வந்து UPS பவர் டெஸ்டிங்காக கொடுத்துருக்கேன். இந்த ரிலே வந்து பவரை வந்து நார்மலாக வைக்கிறதுக்கு. இந்த ரிலே வந்து எதுக்குன்னா ரீசெட் பண்ணுறதுக்காக. இந்த ரிலே மூலியமாக தான் பசருக்கு வந்து சிக்னல் போகும். இந்த ரிலே வந்து மெயின் பவருக்கு, இது வந்து UPS பவருக்கு. இப்போ வந்து வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் பவரோட நியூட்ரல் எடுத்து வந்து ரிலே 1ஓட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து மெயின் பவரோட பேஸ் எடுத்து வந்து மெயின் பவர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா UPS பவர்ல இருந்து பேஸ் எடுத்து வந்து UPS பவர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து UPS பவர் பேஸ் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ரிலேவோட காமன் பாயிண்ட். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ரிலேவோட NC பாயிண்ட்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NCல இருந்து ஒரு பவர் எடுத்துட்டு வந்து செகண்ட் ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலேவோட காமன் பாயிண்ட். கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரிலேவோட NC பாயிண்ட்ல வந்து பசரை கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த செகண்ட் ரிலேவோட NC பாயிண்ட்ல வந்து பசரோட ஒரு வயரை கனெக்ட் பண்ணிக்கிங்க. பசரோட ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு வயர் எடுத்து வந்து இதில் வந்து NCல வந்து ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு வயர் எடுத்து வந்து டைரெக்டாக வந்து பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. பிரேக்கரை அல்லது A2லோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பிரேக்கரில் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பசருக்கு வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே NCல இருந்து செகண்ட் ரிலேக்கு வந்து NC வழியாக அந்த ரிலே பசருக்கு வந்து ஒரு பேஸ் போயிருது. நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து டைரெக்டாக போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலேவோட A2க்கு வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலே A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பிரேக்கருக்கு வந்து நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. UPS பவரோட பிரேக்கரோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே 1 NCல இருந்து ஆல்ரெடி ஒரு NCல வயர் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த வயர்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து அதே டெர்மினல் ஆல்ரெடி ஒரு NCல வந்து வயர் கனெக்ட் ஆயிருக்கு. அதே டெர்மினல் இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. NO புஷ் பட்டன்ல வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செகண்ட் ரிலேவோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் ரிலேவோட A1 பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலே வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக புஷ் பட்டன்ல இருந்து வயரிங் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேவோட A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. காமன் வந்து பாத்தீங்கன்னா ரிலே கீழே இருக்கு. ரிலேவோட A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேவோட என்ஓல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து என்ஓ புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ரிலே வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்கான வயரிங் இது. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி இப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். பிரேக்கர் ஆன் பண்ணோன்னே இந்த ரிலே வந்து ஆன் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் பிரேக்கரை வந்து மேனுவலாக ஆஃப் பண்ணுறேன். மேனுவலாக ஆஃப் பண்ண உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு. இப்போ மேனுவலாக ஆஃப் பண்ணோன்னே அலாரம் அடிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ரீசெட் பண்ணோன்னே ஆஃப் ஆயிருச்சு. இந்த ரிலே ஆஃப் ஆயிருச்சு. இந்த ரிலே வந்து ஆன் ஆயிருச்சு. இந்த ரிலே வந்து எதுக்குன்னா பவரை வந்து நார்மலாக வைக்கிறதுக்காக இந்த ரிலே. இந்த ரிலே எதுக்குன்னா அலாரம் வந்துச்சுன்னா ரீசெட் பண்ணுறதுக்காக இந்த ரிலே. இப்போ வந்து யூபிஎஸ் பவர் இருக்கனால இந்த ரிலே ஆன் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த ரிலே வந்து நான் ரீசெட் பண்ணோன்னே சைலண்ட் ஆயிடுச்சு. திரும்பி பவர் வந்துச்சுன்னா இந்த ரிலே வந்து ஆன் ஆயிரும். இந்த ரிலே வந்து ஆஃப் ஆயிரும். இந்த ரிலே வந்து நார்மலாக இருக்கு. இந்த வயரிங் எதுக்குன்னா பவர் கட் ஆனாலும் அலாரம் அடிக்கும். மெயின் பிரேக்கர் ஏதாச்சும் ட்ரிப் ஆயிடுச்சுனாலும் அலாரம் அடிக்கும். அதுக்கான வயரிங் இது. இதோட வயரிங் பார்த்தீங்கன்னா மெயின் பிரேக்கர்ல இருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து ரிலே 1 மெயின் பிரேக்கர்ல இருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்துட்டு வந்து ரிலேவோட A1 அண்ட் A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து யூபிஎஸ் ஓட மெயின் எடுத்து வந்து பேஸ் நியூட்ரல் எடுத்துட்டு வந்து யூபிஎஸோட நியூட்ரல் எடுத்துட்டு வந்து ரிலேவோட R2 ரிலேக்கு வந்து நியூட்ரல் கனெக்ட் R2 ரிலேவோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பசருக்கு வந்து ஒரு பசரில் வந்து ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ யூபிஎஸோட நியூட்ரல் எடுத்துட்டு வந்து ரிலேக்கு ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பசருக்கு ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து யூபிஎஸோட பவர் எடுத்துட்டு வந்து பேஸ் எடுத்து வந்து ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ரிலேவோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து செகண்ட் ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி செகண்ட் ரிலேவோட என்சி எடுத்து வந்து டேரக்டா பசருக்கு கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ரீசெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலேயோட என்சி பாயிண்ட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து என்ஓ புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதை அவுட் எடுத்து வந்து செகண்ட் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ரிலே வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக ரிலேவோட A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. ரிலேவோட A1ஐயும் NOயும் காமன் ரிலேவோட A1ஐயும் நான் காமனில் லூப் பண்ணியிருக்கேன். காமன் NO எதுனாலும் லூப் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே டிராயிங்கில் வந்து NOவில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே காமனில் யூஸ் பண்ணியிருக்கேன். NOவில் இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்கான வயர். ரிலேவோட A1ஐயும் NOயும் லூப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ரிலேவோட காமன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து NO புஷ் பட்டனுக்கு இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ரிலே வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேக்கு வந்து 230 வோல்ட் டேரெக்டாக வந்துடுது. இந்த ரிலே வந்து ஆன் ஆயிருக்கு. அப்போ வந்து என்சியில் இருக்க பவர் வந்து நார்மல் ஓப்பன் ஆயிரும். அப்போ இந்த ரிலே ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்சி வந்து க்ளோஸ் ஆகி டேரெக்டாக செகண்ட் ரிலேவோட என்சிக்கு வந்துடுது. என்சிக்கு வந்தோடனே இங்கே பசர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு என்சியில். அப்போ அந்த பசர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த நேரத்தில் பவர் ஆஃப் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.